அஸ்ஸலாமு அலைக்கும் விவர்ஸ். நான் ஒரு 4-5 மணி நேரம் இவ்வளோ பாதாம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சீரக சம்பா அரிசி சேர்த்து எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கினேன். இது கூட தேங்காயும் பின்னாடி இருக்கிற தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கினேன். ஒரு 6 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது நல்லா ஹீட் ஆனதும் பட்டையும் லவங்கம் சேர்த்து இந்த அரைச்சோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டும் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணுங்க. அது நல்லா ஒரு கொதி வந்ததும் சுகர் சேர்த்துக்கணும். நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும். நடுவில் கொஞ்சம் நெய்யும் நாம் சேர்த்துக்கணுங்க. நான் ஒரு கரண்டி ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஹீட்டாகி ஆறின பால் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ட்ரிங்கு. சின்ன வயசுலேருந்து பெரிய பசங்க வரையிலும் எல்லோரும் சாப்பிடலாம்.